ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு மைதா மாவில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் சீனி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இனிப்பு பண்ணும்போது உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மைதா மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழம் வந்து ஒரு 3/4 பழமாக இருந்தாலும் சரி, ஒரு முழு பழமாக இருந்தாலும் சரி, எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பத்தலா சைஸில் நீளமாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அது சரிசமமாக கட் பண்ணணும்ல, அதுக்காண்டி அந்த எட்ஜஸ் 2 மூலையையும் 2 பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நீல வாக்கில் இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் மாதிரி வெட்டிக்கோங்க. ஒரு பழத்தில் 3 ஸ்லைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் 3 ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குண்டாக இருந்துச்சுன்னா 4 ஸ்லைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா தான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நல்ல ஜூஸியாக சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் இனிப்பு சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை இது வெறும் புரட்டாசி மாதத்தில் தான் செய்யணும், இல்லை ஏதாச்சும் விசேஷம் இருந்தால் தான் செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் வாழைப்பழம் இருக்குதோ நிறையா இருந்துச்சுன்னா, சும்மா வாழைப்பழமாக சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சிச்சுன்னா அது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இல்லை ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காய வெட்டி தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை நல்லா அந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. நல்லா உள்ளெல்லாம் சாஃப்டாக நல்லா வெந்துடும். நம்ம வாழைக்காய் பஜ்ஜியெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் பழத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்ன வயசில் எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு செஞ்சு கொடுத்தது. அதனால் நானும் இப்போ அதை செய்கிறேன், என் பையனுக்கும் செஞ்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இது 3 பீஸு தனியாக நான் எண்ணெயிலேருந்து எடுத்து திருப்பி போட்டுட்டு இந்த சைடு இடம் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற வாழைப்பழத்துலேயும் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். இடம் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி 4-5 பீஸ் போட்டு செய்யுங்க. இல்லாட்டி 2 உங்கள் சட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல 1-2 போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் மாவு போட்டு டிப் பண்ணி நம்ம எப்படி பஜ்ஜி செய்வோமோ அதே மாதிரி தான். மறக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. இந்த 2 சைடு நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ சூப்பரான வாழைப்பழ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஈஸியாக நம்ம மட்டும் இந்த ரெசிபி நம்ம செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா.